சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிருஷாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது. இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கவத்த நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள், மண்டையோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில் கிருஷாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு மைல்கல். அவருடைய ஆத்மா மிக வேதனைப்பட்டு இந்த மண்ணிலே இருந்து பிரிந்திருந்தாலும் சாந்தி பெற வேண்டும் என்பது இன்றைய இந்த நாளிலேயாவது எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் நல்லது. அந்த வகையில் அவருடைய அந்த ஆத்மாவினுடைய இந்த தொடர் நடவடிக்கையிலே அவரோடும் அவருக்கு பிற்பாடும் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட, அவருக்கு முற்பாடும் கொல்லப்பட்ட பல பேருடைய ஆத்மாக்கள் எங்களுடைய தேசிய விடுதலையிலே, தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை பயணத்திலே ஒரு பாதையை திறக்கும். அந்த பாதைக்கான ஒரு களமாக, ஒரு காரணமாக இந்த நாட்கள் அமையும்.